பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த எம்பிக்களின் ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. அதில் கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட தலைவர்கள் முன்மொழிய அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் வழிமொழிந்தனர். கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் மற்றும் நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட பல தலைவர்களும் பங்கேற்று மோடியை மீண்டும் பிரதமராக ஆதரவளித்தனர். அதன் அடிப்படையில் பாஜக கூட்டணியின் பிரதமராக மோடி தேர்வு செய்யப்பட்டதாக ஜே.பி. நட்டா அறிவித்தார். கூட்டத்தை தொடர்ந்து மத்தியில் மீண்டும் ஆட்சி அமைப்பதற்காக குடியரசுத் தலைவரிடம் இன்றே மோடி உரிமை கோருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி அளவில் மோடி தலைமையிலான புதிய அமைச்சரவை பங்கேற்கும் என கூறப்படுகிறது. அதில் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம், நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதாதளம், சிராக் பாஸ்வான் தலைமையிலான லோக் ஜனதாதளம், குமாரசாமி தலைமையிலான மதசார்பற்ற ஜனதாதளம் மற்றும் பவன் கல்யாண் தலைமையிலான ஜனசேனா ஆகிய கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என கூறப்படுகிறது. கூட்டத்தில் சந்திரபாபு நாயுடு